எந்த பெரிய நிர்வாகியா இருந்தாலும் சரி, காவல்துறையை அவர்களால் போலீஸ் நிலையத்திற்கு கூட காவல் நிலையத்திற்கு சென்று சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு நடவடிக்கையிலும் அவர்களை தூண்டுகிற விதமாக நடத்த முடியாது. அந்த அளவிற்கு அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். இங்கே ரவுடிகள் எல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிலே இருக்க பயந்து கொண்டு வேறு மாநிலங்களுக்கு ஓடி ஒளிந்ததெல்லாம் தெரியும். அதனால்தான் எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மோசமான ஆட்சியில பெரியோர்களும் தாய்மார்களும் அந்த அம்மா மாத்திரம் இந்நேரம் இருந்திருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்று தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு பேசிக் கொள்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு. ஆனா உண்மையில அம்மாவின் தொண்டர்கள் நாம் பெருமைப்பட வேண்டும். வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் சிறியோர்களும் அனைவருமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே கெட்டு போயிருக்கின்ற இந்த ஆட்சியில, பாதிக்கப்பட்டு கிடக்கின்ற இந்த ஆட்சியில அந்த மகராட்சி அம்மா அவர்கள் இருந்தால் எப்படி இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த ஆட்சியில உங்களுக்கு தெரியும், அவர்கள் கருணாநிதி அவர்களின் குடும்பம் மாத்திரம்தான் இந்த ஆட்சியில செழிப்பாக இருக்கிறது. அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆட்சியில பாதுகாப்பு இருக்கிறது. மற்ற யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. குறிப்பாக நமது தென் மாவட்டங்களில் புள்ளி விவரங்கள் படி நிறைய கொலை கொள்ளை போன்ற வழக்குகளிலே கைது செய்யப்படுபவர்களிலே நிறைய பேர் சிறார் என்கிற 18 வயதுக்கு உட்பட்ட மாணவர்கள். காரணம், பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா புழக்கம். இன்றைக்கு காவலர்களே கஞ்சா விற்கின்ற அளவிற்கு இந்த நாடு போய்விட்டது. இதுதான் இந்த நாட்டிலே இன்றைக்கு இருப்பது. எப்படியோ பாராளுமன்ற தேர்தலில் 500, 1000 என்று ஓட்டுக்கு பணம் கொடுத்து எப்படியோ நம்மை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். இந்த தேர்தலையும் 1000, 2000 என்று கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இந்த பணம் எல்லாம் எங்கே இருந்து வந்துச்சு? சமீபத்தில் கூட இப்ப நகராட்சித்துறை அமைச்சராக இருக்கிற திரு KN நேரு அவர்கள் மீது உயர்நீதிமன்றமே தமிழ்நாடு அரசாங்கத்திட்ட சொல்லி வழக்கு போடணும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க.